எந்த விதமான கோடிங்கும் யூஸ் பண்ணாம நீங்க நினைக்கிற மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை நீங்களே ஏஐ யூஸ் பண்ணி வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம வெறும் 10 நிமிஷத்துல கிரியேட் பண்ற வெப்சைட் சும்மா ஏனோ தானோலாம் இருக்காது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ரொம்பவே ப்ரொஃபஷனலா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்கனாலே கண்டிப்பா வேற யாருக்கிட்டையாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அண்ட் தென் அவங்க அதுக்கு 50,000 ஆகும், 60,000 ஆகும், சில இடங்களில் லட்சங்கள் கூட ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு ஷாக் ஆயிருப்பீங்க. பட் கவலையே படாதீங்க, இதுல நமக்கு அவ்வளவுலாம் செலவே ஆகாது. நம்ம ஜஸ்ட் ஹோஸ்டிங்கான மணியை மட்டும் தான் கொடுக்க போறோம். அதுலயுமே நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கான டொமைன் நேம் நீங்க எப்படி ஃப்ரீயா கிளைம் பண்றதுங்கிறதையும் அது கூடவே சேர்த்து உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வச்சிருக்கிறேன். ஸோ முதல்ல இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லா பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோ ப்ளே பண்ணி நான் என் கூடவே சேர்ந்து நான் பண்றது மாதிரியே நீங்களும் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். ஹோஸ்டிங்கர் எதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஹோஸ்டிங்கர் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கோடிங் எதுவுமே பெருசா தெரியாது. பட் அப்படியே இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரியான வெப்சைட்ஸ் ரொம்பவே ஈஸியா ஹோஸ்டிங்கரை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதுல அவங்க நிறைய டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு வேர்ட்பிரஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ற ஹோஸ்டிங்கரையே உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியான இந்த பேஜுக்கு வரணும். இந்த பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நமக்கான ஹோஸ்டிங் கூட பேமெண்ட் அண்ட் செட்டப் பண்ணுவோம். இது எப்படி பண்றதை பத்தி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்ல சொல்றேன். அதை நீங்க பார்க்கறப்ப உங்களுக்கான ஃப்ரீ டொமைனை எப்படி கிளைம் பண்றதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதாவது நான் லாஸ்டா சொல்ல போறதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வில் கிரியேட் a வெப்சைட்ங்கற பட்டனை கிளிக் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் பில்டர் வித் ஏஐ. சோ இந்த இடத்துல இருக்கிற ஹோஸ்டிங்கர் பில்டரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டொமைன் நேம்னு சொல்லிட்டு கேக்குதுல. சோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு டொமைன் நேம்னா எதுவுமே இல்ல, உங்களுடைய வெப்சைட்டை நீங்க என்ன சொல்லி டைப் பண்ணா வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அது பேர் தான் டொமைன் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டொமைன் நேம் பாத்தீங்கன்னா hari.zone இருக்கு. இதே மாதிரி amazon.in, amazon.com, flipkart.in, flipkart.com இந்த மாதிரி நிறைய இருக்குதுல. இதுதான் நம்ம டொமைன் நேம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸோட நேமே வச்சு .in, .com இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது அவைலபிளா இருந்துச்சுன்னா அதை ஈஸியாவே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல என்னோட வெப்சைட்கான டொமைன் நேமை இங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். வெல்கம் டு ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர், லெட் ஏஐ கிரியேட் யூ a website in minutes னு சொல்லிட்டு இருக்குதுல. இதுல ஸ்டார்ட் கிரியேட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் டைப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, இதுல செலக்ட் டைப்பை கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பிசினஸ் ஷோ, ஆன்லைன் ஸ்டோர், போர்ட்ஃபோலியோ, ரெஸ்டாரண்ட், வெட்டிங் இன்விடேஷன், அதர்ஸ் இந்த மாதிரி நிறைய. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏதாவது செட் ஆகுது, நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க இல்லை ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பிராண்டோடைய நேமை டைப் பண்ணுங்க. லைக் நீங்க வந்து ஒரு உங்களுக்கான பர்சனல் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கான நேம் கூட நீங்க டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட்ஸ் சே இது வந்து ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கான ஒரு வெப்சைட்னு வச்சுப்போம். ஸோ அதனால நான் இதுக்கு என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டோட பேரை வச்சிடுறேன், டெல்டா டீல்ஸ்னு வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது நம்மளுடைய வெப்சைட்டோட கலர் அண்ட் ஃபாண்ட்லாம் நம்ம என்ன வகை சொல்லிட்டு ஆசைப்படுறோம், நமக்கு என்ன தேவைங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஓனர் டைப் பண்ண தெரியும், நல்லா நீங்களே பண்ணிடுவீங்க அப்படின்னா சூப்பர் நீங்களே பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா சின்ன ட்ரிக் இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்க அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே சாட் ஜிபிடி ஓபன் பண்ண போறோம். சாட் ஜிபிடி ஓபன் பண்ணி அதுல இந்த மாதிரி அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் டைப் பண்ற மாதிரியே பண்ணுங்க. மை பிராண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு உங்களோட வெப்சைட்டோட நீங்க என்ன இந்த இடத்துல கொடுத்தீங்களோ, அதாவது இந்த இடத்துல பிராண்ட் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே திரும்ப காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பி ப்ரொவைட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரொவைட் பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைனில் ஸ்டோர் விற்கிறீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட் எதை பற்றினதுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ரைட்டாக டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணுறேன், என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொவைட் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம என்டர் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சாட் ஜிபிடி ரிப்ளை பண்ணிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் வெப்சைட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வெறும் 10-20 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். அவ்வளவுதான் நம்மளோட வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அட கடவுளை, இதுக்கு அவங்க 50,000 வேணும் 1 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்ல இருந்து அந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே ஆல்ரெடி இருக்கிற ப்ரீசெட்ஸும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதால
பண்றதால அதுக்கான காஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து நமக்கு கிரியேட்டே ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே டெக்ஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஸோ இதில் வந்து இது மட்டும் கிடையாது, இந்த ஏஐ கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்டை நம்மளால கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இருக்கிற லெட்டர்ஸ், இருக்கிற இமேஜஸ், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதையும் வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கிற இந்த வெப்சைட்டு. ஸோ ஒரு லேப்டாப் இல்லை பிசியில் பார்த்தாங்கன்னா நம்ம வெப்சைட்டை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இல்லை இது வந்து ஒரு மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இல்லை பாருங்கள், நம்ம எந்த விதமான கோடிங்கே கிளிக் பண்ணல, ஜஸ்ட்டு எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கிற எடிட் சைட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் நம்மளால் இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணணும், ஏதாச்சும் மாற்றணும் நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லைக் அன்பெட்டபிள் வேல்யூஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஹெட்டிங்கை யூஸ் பண்ணலாம், கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது தெரியாமல் ஆயிடுச்சுனாலோ ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் இசட்டை கிளிக் பண்ணி அதை அண்டோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டோ ரீடோ ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் போகும். அண்ட் தென் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே அப்படி தான் உங்களால் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பிசியில் இருந்து உங்களுக்கான இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஹரி அவ்வளோதானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்ட்டு, பட்டனு, ஆட் டு பேக்கு, இமேஜஸ், கேலரி, வீடியோ, அது மட்டும் இல்லாமல் மேப்பு, சோஷியல் மீடியா ஐகான்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வந்து டெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் முன்ன பின்ன கீழே மேலே கொண்டு போனாலும் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு இது வேண்டாம், ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இப்போ மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேப் அப்படியே தூக்கி நம்ம கீழே வைக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மேப் வந்துருச்சு, நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் இந்த வெப்சைட்டில் மார்க் பண்ண சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மேப் ஜஸ்ட் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடிட் மேப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணாலே போதுமானது. ரொம்பவே ஈஸியாக உங்களோட அட்ரஸை இது மார்க் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியாக தெளிவாக காமிச்சிடும். ஸோ நம்ம இந்த வெப்சைட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் நிறைய இடங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து டிஜிட்டலாக என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு வெப்சைட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரியான வெப்சைட்ஸே போதுமானது. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா ஐகான்ஸ்லாம் இருக்குதுல, இதில் கூட இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சோஷியல் ஐகான்ஸ் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்குது. இதில் போயிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாக்கான லிங்க் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். லைக் ஃபேஸ்புக்கான லிங்க் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இந்த ஃபேஸ்புக் ஐக்கானை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இன்ஸ்டா பேஜ் இல்லை இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். டிக்டாக்கு, யூடியூப், உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா யூடியூப் கொடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதை கொடுக்கலாம். காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு வேணுமோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே பண்ணிடலாம். அது எந்த கோடியும் கிடையாது, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டு டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சால் மட்டுமே போதும். அப்போ ஹரி இதை மொபைலில் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதை நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணணும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஸ்க்ரீன் இருக்கிறதுனால பெட்டர் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினச்சதை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஏஐ ரைட்டர், ஏஐ பேஜ் ஜென்ரேட்டர், ஏஐ பிளாக் ரைட்டரு, எஸ்இஓ, ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரும் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆட் ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதோட இமேஜஸை இங்கே போட்டு அதுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைப்பு கூட இந்த வெப்சைட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய வியூவர்ஸ் இல்லை ஆடியன்ஸால் ரொம்பவே ஈஸியாக அந்த வெப்சைட் மூலியமாகவே அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் லைட்டாக ஒரு மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் நோண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட் சிம்பிளாக இருந்தால் போதும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் முடிச்சிடலாம். பட் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இமேஜஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டான பேரையும் சேஞ்ச் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைப்போட கனெக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் உங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வெப்சைட் நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் கோ லைவ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னால வேலை முடிஞ்சிச்சு. உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுடைய டொமைன் நேமை அப்படியே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் அப்படியே டைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் ஆகும். நீங்கள் கோ லைவ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட் வர்றதுக்கு. ஸோ இதில் பாருங்கள், நம்ம டைப் பண்ண நம்மளோட டொமைன் நேமில் நம்மளோட வெப்சைட் வந்து வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த வெப்சைட்டை எவ்வளோ சீக்கிரமாக கிரியேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நாம இப்போ அந்த பேமெண்ட் செட்டப்பை எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள், ப்ரீமியம், பிஸ்னஸ், க்ளவுட் ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி ஒரு நிறைய பிளான் ஷோ ஆகும். இதில் நம்ம ப்ரீமியம்ங்கிற பிளானை சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 month, 12 month, 24, 48 மந்த்துக்கான நிறைய பிளான் ஷோ ஆகும். ஹோஸ்டிங்கர் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கான மணி பேக் கேரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணி ஒரு 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இது செட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய மணியை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 12, 24, 14 மந்த்துக்கான பிளானை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 1 இயர்க்கான டொமைனுமே தராங்க. ஸோ அதனால் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹையர் டேட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக ரொம்ப நாள் உங்ககிட்ட இருந்தால் தான் நல்லது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிக நாட்களுக்கு இந்த டொமைனை சேர்த்து வாங்க உங்களுக்கு ப்ரைஸுமே கம்மியாகும். அது போக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 48 மந்த் போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 monthsக்கான ஃப்ரீயும் கிடைக்குது. இதுவே வந்து 1 month போனீங்கன்னா லைக் 600 வருது. இது 12 months போனீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வெறும் 200 தான். அது பார்த்தீங்கன்னா அந்த மாதங்கள் கூட நமக்கு வந்து அந்த பேமெண்ட்டோட அமௌண்ட் வந்து மந்த்லி பேமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த 48 மந்த்துக்கான பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கான பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதில் நீங்கள் கூகுள் வச்சு சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு, யூபிஐ, பேபால், பேடிஎம், பெட்பைங் இந்த மாதிரி எல்லா விதமான பேமெண்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டில் பண்ண விரும்புகிறீங்களோ அதை யூபிஐனா யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட், அண்ட் தென் சிட்டி, அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிப் கோட், இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல நம்ம 12 மந்த்துக்கான பிளானை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3101 rupees காமிக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஹேவ் அ கூப்பன் கோட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதுதான் நான் முன்னால் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிறத அப்படியே கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். HARIZONE நம்மளுடைய சேனலுடைய பேரை அப்படியே டைப் பண்ணிட்டு அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கூப்பன் அப்ளை ஆனதும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சாலும் சரி அதுலேருந்து டேரெக்டாக 10% ரெடியூஸ் ஆயிரும். இதை நான் நம்மளுடைய வீடியோடைய ஸ்பான்சர் ஹோஸ்டியர்கிட்ட இருந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இடத்துல 3000 இல்லை 30,000 வந்தாலும் உங்களுக்கு அதுலேருந்து 10% இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த நீங்கள் கோடை டைப் பண்ணிட்டு சப்மிட் செக்யூர் பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே சிம்பிளாகவே பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணி முடிச்சதும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பேஜுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இப்போ உங்களில் சில பேருக்கு இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணாமல் சில டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் தெரியுத இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் ஹோஸ்டிங்கர்ல அவங்க ப்ரீமேடா கொடுத்திருக்கிற சில டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றதை பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணுங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்.